ஈழத்தில் கவிதை, ஈழத்தில் மரபு கவிதை. இன்று வயலூரான் சுதாகரன் அவர்களுடைய 1000 வெண்பாக்கள் அடங்கிய வெண்பா பாமாலை என்ற நூல் வெளியிடப்பட்டது. இன்றைய தினம் 21/4/2004 அன்று இந்த நூல் கொடிகாமத்திலே வெளியிடப்பட்டது. திரு சுதாகரன் அவர்கள் தமிழ்ச்சங்கம் சிறிது காலங்களுக்கு முன் நடத்திய கவிதை பயிலரங்கிலே தன்னை ஒரு மாணவனாக இணைத்து கொண்டு கவிதை பயின்றவர். அந்த கவிதை பயிலரங்குக்கு கவிஞர், எங்களுடைய ஈழத்தின் மூத்த கவிஞர் சோப்பா அவர்களும் நானும் விரிவுரையாளர்களாக அல்லது கவிதை பற்றிய விடயங்களை எடுத்துரைப்பாளர்களாக பணியாற்றினோம். சுமார் 6 மாதம் நடந்த அந்த கவிதை பயிலரங்கை தொடர்ந்து சுமார் 25 மாணவர்கள் அந்த கவிதை பயிலரங்கிலே கலந்து கொண்டார்கள். அநேக மாணவர்கள் இறுதி வரை அந்த பயிலரங்கிலே கலந்து கொண்டு தங்களுடைய செயற்பாடுகளை காட்டினார்கள். அந்த பயிலரங்கிலே நாங்கள் குறிப்பாக எங்களுடைய யாப்பு கவிதை அல்லது மரபு கவிதையை பற்றிய விடயங்களை நாங்கள் எடுத்துரைத்தோம். இந்த யாப்பிலே இருக்கின்ற வகைகள், அதன் நுட்பம், அதை எவ்வாறு கையாளுவது போன்ற விடயங்களை நாங்கள் அதிலே கூறியிருந்தோம். இந்த யாப்புக்களிலேயே மிகவும் நுட்பமானதும் புலவர்க்கு வெண்பா புலி என்று சொல்வார்கள், அவ்வாறான வெண்பா வடிவத்திலும், அதிலும் குறிப்பாக நேரிசை வெண்பா வடிவிலே வயலூரான் சுதாகரன் அவர்கள் 1000 வெண்பாக்களை கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்குள் எழுதியதாக அவர் கூறுகிறார். அந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது மரபு கவிதையினுடைய உச்ச ஒரு வடிவமாக திகழ்கின்ற வெண்பா வடிவத்திலே, அதிலும் நேரிசை வெண்பா என்ற வகையிலே 1000 வெண்பாக்களை அநாயாசமாக எழுதி அதை நூலாக வெளியிட்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்திலே அந்த நிகழ்விலே வெளியுத்துறை மற்றும் நயப்புரையாற்றிய பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் ஈழத்து மரபு கவிதையினுடைய பெருமையை பற்றி, அதே போல் இந்த யாப்பு கவிதைகளிலே இருக்கின்ற லயம், அதனுடைய சந்தம், அதனுடைய ஓசை சுவை என்பவை பற்றி கூறியதோடு அந்த பெருமை தொடர்ந்து வருகிறது. அது நீண்ட காலமாக இந்த வெண்பாக்களிலே பெரிதாக ஒருவரும் ஈடுபடுவதில்லை. ஆனால் சுதாகரன் ஒரு மிக குறுகிய காலத்திலே வெண்பாக்களை பயின்று அதை மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் என்ற செய்தியை கூறினார். எனக்கு அந்த சந்தர்ப்பத்திலே ஈழத்தினுடைய யாப்பு கவிதை, மரபு கவிதை பற்றிய சில விடயங்கள் என் மனதுக்கு பட்டது. நான் என்னுடைய அறிமுக தம்பட்டம் என்ற ஒரு கவியுரையிலும் இந்த விடயத்தை நான் சுட்டி காட்டினேன். அதாவது மரபு கவிதையிலே இருக்கின்ற லயம், அதனுடைய ஓசை நயம், அதனுடைய மனதிலே நிற்கின்ற தன்மை, பதிந்து செல்லக்கூடிய தன்மை, அவர் ஒருவரிடம் சென்று தொற்றி அவர்களை மகிழ்விக்கின்ற தன்மை என்பவற்றை நான் அதில் கூறியிருந்தேன். அதிலே பாரதிதாசன் சொல்லுவான், கேட்டு கிறுகிறுத்து போனேன் அடா என்று. அதாவது கேட்டு அந்த ஒரு ஓசை சுவையை கேட்டு கிறுகிறுத்து போனேன் அடா என்று ஒரு வசனம் இருக்கிறது. அந்த சுவையை நான் உணர்ந்து கொண்டேன். இது 1995ஆம் ஆண்டு நல்லூர் வீதியிலே அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்திய கம்பன் விழாவினுடைய கவியரங்கம் ஒன்று நடந்தது. அதிலே நாங்களும் இளையவர்களாக பங்கு பற்றினோம். சுமார் 29 ஆண்டுகளுக்கு முதல் அந்த கவியரங்கை கேட்டு ரசித்த பண்டிதர் சூனா வேலுப்பிள்ளை, சூவே என்று சொல்லுவோம், அவர் இதே அந்த கவியரங்கத்தை கேட்டுவிட்டு அதனுடைய சுவையை ரசித்து விட்டு சொன்ன வசனம், கேட்டு கிறுகிறுத்து போனேனடா என்று. எனவே இந்த ஓசை சுவை என்பது ஒரு தீண்டத்தகாத சுவையாகவோ அல்லது ஒரு தீட்டான சுவையாகவோ நாங்கள் கருத வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய உறுதியான நிலைப்பாடு. அதிலே பலருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இன்று அச்சுயுகம் வந்துவிட்டது. இப்படி ஓசை லயப்பட்ட கவிதைகளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் பலர் சொல்லி திரிகிறார்கள். அச்சுயுகம் வந்தாலும் நாங்கள் எங்களுடைய செவிப்புலனை நாங்கள் இழக்கவில்லை. எனவே அந்த சுவை எங்களை தொற்றி எங்களுடைய புறச்செவியிலே விழுந்து அகச்செவியை சென்று எங்களுடைய இதயத்தை வரை ஊடுருவக்கூடிய அந்த ஒரு ஓசைக்கு சுவை இருக்கிறது.
அதை பாரதியும் ஓசை தரும் இன்பம் உவமையில்லா இன்பம் என்று சொன்னார். எனவே இந்த ஈழத்தினுடைய யாப்பு கவிதை அல்லது மரபு கவிதை என்றது ஒரு தொடர்ச்சியாக இன்று வரை நிலைத்து நிற்கிறது, இன்று வரை அது செழுமையோடு செழித்து தொடர்கிறது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இன்றைய வயலூரானினுடைய வெண்பா மாலை வெளியீடு விழா அமைந்ததாக நான் பார்க்கிறேன். ஈழத்திலே எங்களுடைய ஈழத்தில் பூதந்தேவனாரிலிருந்து எங்களுடைய ஈழத்து கவிதை வரலாறை பற்றி ஆய்வாளர்கள் பேசுவார்கள். ஆனாலும் எங்களுடைய ஈழத்தினுடைய மக்கள் மயப்பட்ட ஒரு புதுமையான கவிதைகளுடைய தொடக்கமாக 50கள் தான் சொல்லுவார்கள். இந்த நான் சொல்லுகின்ற இந்த புதுமையான தொடக்கம் என்பது ஒரு நீண்டகால ஒரு பண்டிதத்தன்மையிலிருந்து சற்று விலகி, ஆனால் அது எங்களுடைய ஓசை லய ரசனை மிக்க கவிதைகளை புறக்கணிக்காமல் அதன் அடிப்படையிலேயே இயங்கியதை பற்றி தான் நான் சொல்லுகின்றேன். அது 50களிலே முகிழ்ந்த எங்களுடைய ஈழத்தின் கவிதை துறையினுடைய மும்மூர்த்திகள் என்று நாங்கள் பேசுகின்ற மகாகவி ருத்ரமூர்த்தி அவர்கள் மற்றும் கவிஞர் முருகையன் அவர்கள், கவிஞர் நீலாவாணன் போன்ற 3 எங்களுடைய ஈழத்து கவிதையினுடைய கவிதை மும்மூர்த்திகளாக கவிஞர் மகாகவி, கவிஞர் முருகையன், கவிஞர் நீலாவணனை கூறுகிறோம். இதிலே மகாகவியும் முருகையனும் வடக்கை சேர்ந்தவர்கள், நீலாவணன் அவர்கள் கிழக்கை சேர்ந்தவர்கள். ஆனாலும் அவர்களுடைய கவிதைகளிலே கூட அவர்கள் கூட இந்த மரபு கவிதைகளை தான் எழுதினார். 50களிலே ஒரு புதுமையான பாய்ச்சல், ஒரு புதுமையான ரத்தம் ஈழத்து கவிதையிலே புகுந்த போது அதனுடைய தொடக்க புள்ளிகளாக இருந்த கவிஞர்கள் மிகவும் சிறப்பான யாப்பு கவிதைகளை எழுதினார்கள். அதைவிட நான் சென்ற பதிவிலும் சொல்லியிருந்தேன், அதாவது ஈழத்து கவிதைக்கென்று ஒரு தனித்துவமான பேச்சோசை பண்பு இருக்கிறது. கிராமிய வழக்குகளை பாவித்து அல்லது மிக லாபகரமாக எங்களுடைய பேச்சு வழக்கிலே நாம் பாவிக்கின்ற சொற்களை சேர்த்து, ஆனால் அவற்றை யாப்பு வடிவங்களிலே, குறிப்பாக அகவல்பால் அல்லது ஒரு விருத்த வடிவங்களிலே அந்த விடயங்களை கையாளுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஈழத்தில் எங்களுடைய 50களிலிருந்து துவங்குகின்ற எங்களுடைய கவிதை தொடர்ச்சியில் யாப்பு கவிதை மரபு கவிதை தொடர்ச்சியாக இயங்கி வந்திருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அதை சிலர் அதை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருக்கவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை அதான் நான் சொல்கிறேன் என்றால், இதை நான் முதலாவது பதிவிலும் சொல்லியிருந்தேன், இன்று மரபு கவிதை இறந்து விட்டது, அதனுடைய ஆயுள் முடிவடைந்து விட்டது, அது சேடமிழுத்து செத்து விட்டது, அது உணர்ச்சியற்றது, வெறும் சொற்கூட்டங்களை கொண்டது என்று சொல்லித் தெரிகின்ற சில புதுக்கவியாதையாளர்களோடு பார்க்கும் பொழுது அல்லது அவர்களுடைய கூற்றை கேட்கும் பொழுது என்னை பொறுத்தளவில் இன்று வரை அந்த மரபு கவிதை தோற்கவில்லை, இறக்கவில்லை அல்லது முடிந்து போகவில்லை என்றதுக்கான ஒரு நல்ல சான்றாக இன்றைய இந்த வயலூரான் அவர்களுடைய நூல் வெளியீடை நான் பார்க்கிறேன். ஈழத்து தமிழ் கவிதை தொடர்ச்சியில் கவிஞர்கள் பலர் அவர்கள் இன்று வரை, அதாவது நான் சொன்ன 50களிலிருந்து பார்க்கும் பொழுது இன்று வரை அவர்கள் மரபு கவிதையை ஆட்சியோடு இருந்தார்கள். அந்த மரபு கவிதைகள் பாடினார்கள், கவியரங்கங்களிலே பாடினார்கள், நூல்கள் சஞ்சிகைகளிலே அந்த கவிதைகளை எழுதி பிரசுரித்தார்கள். அவையெல்லாம் மக்களாலே மிகவும் ரசிக்கப்பட்டன, அது எல்லா மற்ற மக்களாலும் ரசிக்கப்பட்டன. எனவே அதுதான் அந்த ஓசை கவிதை அல்லது ஒரு யாப்பு கவிதை மரபு கவிதையினுடைய ஒரு வெற்றியாக. இவ்வளவுதான் மிகப்பெரிய விடயங்களை, கருத்துக்களை, புதிய சிந்தனைகளை நாங்கள் வெறுமனே சப்பென்று வசனங்களிலே எழுதி எவருடைய மனதிலும் தங்கிச் செல்லாத நிலைக்கு நாங்கள் மாற்றுகிறோமோ, அதை தாண்டி இந்த மிக எளிமையாக இந்த சங்க பாடல்களிலே சொல்லப்படுகின்ற கவிதைகள் மிகவும் எல்லோராலும் ரசிக்கப்பட்டு அவர்களுடைய மனங்களிலே நின்று அவர்களுடைய இயல்பாக அது மனனமாகி எல்லோரையும் கவர்ந்திருப்பது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை யாரும் மறக்க முடியாது. ஏனென்றால் அது மகாகவி முருகையன் நீலாவணனுடைய காலமாக இருந்தால் என்ன, இடையிலே காரைசுந்தரம் பிள்ளை, சாவை பஞ்சாச்சரம் ஐயா, சோப்பா ஐயா போன்றவருடைய காலமாக இருந்தார், அல்லது கவிஞர் புதுவிரத்தினதுரையினுடைய காலமாக இருந்தார் என்ன, அதற்கு பிந்தைய எங்களுடைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் வரை அந்த துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவை அதை எந்த சந்தர்ப்பத்திலும் ஈழத்திலே, நான் ஏற்கனவே சொன்னது போல சில இடம் தமிழ்நாட்டிலே அது அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் ஈழத்திலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஈழத்திலே
தமிழ் மரபு கவிதையானது இன்று வரை உயிர்ப்போடு தான் இருக்கிறது, உயிர்ப்போடு வாழ்ந்து வருகிறது, உயிர்ப்போடு ரசிகர்களை மக்களை கவர்கிறது. ஒரு சில தட்டி கொடுப்பவர்களை மட்டும் அது ரசித்து விடவில்லை, எல்லா மட்டத்திலும் சென்று சேர்கிறது. பெரிய அரங்கங்களிலே ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த கவிதைகளை கேட்டு ரசிக்கிறார்கள். எனவே இந்த விடயத்திலே தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே அதன் அடிப்படையில் ஈழத்திலே இன்று வரை பல கவிஞர்கள் மரபு கவிதைகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல மகாகவி, கவிஞர் முருகையன், கவிஞர் நீலாவணன், பண்டிதர் சொக்கன் அவர் மிகச்சிறந்த மரபு கவிதைகளை ஆக்கியிருந்தார். கவிஞர் கந்தவனம் அவர்களுடைய கவிதைகள் மிகச்சிறந்த மரபு கவிதைகள். அவர் அண்மையிலே இயற்கை அடைந்திருந்தாலும் அவருடைய கவிதைகள் மிகவும் ரசிக்கத்தக்க மரபு கவிதைகளாக இருந்தன. அதே போல கவிஞர் சாவை பஞ்சாட்சரம் அவர்கள், கவிஞர் காரை சுந்தரம் பிள்ளை அவருடைய காவியங்களை கூட அவர் அந்த யாப்பு வடிவங்களிலே பாடியதை நாங்கள் பார்க்கிறோம். பாவலர் சத்யசீலன் அவர்கள், பண்டிதர் பரந்தாமன் அவர்கள், கவிஞர் சோவண்ண பத்மநாதன் அவர்கள், கவிஞர் சூனா வில்வரத்னம், கவிஞர் தானா ராமலிங்கம் போன்றோர் ஓரளவு புதுமை மிக்க யாப்பு வடிவங்களிலிருந்து சற்று விலகிய கவிதைகளை அவர்கள் இயற்றியிருந்தாலும் அவர்கள் கூடிய அளவு புது கவிதையாளர்களாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் மரபு விடயத்திலே மிகுந்த ஈடுபாடும் ஆழமும் அவற்றை கையாளுகிற தன்மையை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். இப்போ சூனா வில்வரத்னம் அவர்களுடைய பல பாடல்களை பார்க்கும்பொழுது எங்களுடைய மரபுகளிலே வந்த இலக்கியங்களுடைய தொடர்கள், அந்த சாயல், அந்த ஓட்டம் என்பவை வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக முக்கியமாக புதுவை ரத்னதுரை அவருடைய சந்த கவிதைகள், அவருடைய குறிப்பாக இந்த கட்டளை கலிப்பா அல்லது கலிப்பா இல்லாட்டி கலிப்பா வடிவங்கள் போன்றவற்றை அவர் பாவித்து எழுதிய கவிதைகள் எல்லாம் அந்த யுத்த காலங்களிலே மிகவும் மக்களிடம் சென்று சேர்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே காலத்திலே கல்வியல் குமாரசுவாமி அவர்கள், ஜே.கி. ஜெயசீலன் அவர்கள், கவிஞர் நாகசிவசம்பரம் அவர்கள் உட்பட எங்களுடைய தலைமுறை கவிஞர்களாக நான் உட்பட, சானா முகுந்தன், தீனா திருக்குமார், வேலனையூர் சுரேஷ் அவர் நல்ல சந்த கவிதைகள் எழுதக்கூடியவர். அதே போல இசைப்பாடல்களையும் இன்று வரை தொடர்ச்சியாக இயங்கி எழுதி வருகிறார். வாயுபுத்திரன் அவர்கள், வடிவழி அழகன் அவர்கள், வடிவழகையன் அவர்கள், அதே போல இன்று வயலூரான் சுதாகரன் அவர்கள் இந்த மரபு கவிதையிலே ஈடுபடுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஈழத்து கவிதை தொடர்ச்சியிலே இந்த யாப்பு மரபு கவிதைகள் தொடர்கின்றன, இன்று வரை தொடர்கின்றன, இன்று வரை அவை ரசிக்கப்படுகின்றன, இன்று வரை சாமானியர்களாலோ பொதுமக்களாலோ அது புறக்கணிக்கப்படவில்லை என்ற செய்தியை நான் உறுதியாக என்னுடைய இந்த கவியுரையில் மூலம் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்றால் ஒரு பிழையான அபிப்பிராயம் இருக்கிறது, இது ஒன்றும் இன்று இல்லை. குறிப்பாக ஒரு சில கவிஞர்கள் என்பவர்கள் தான் இன்று அவர்கள்தான் ஈழத்து கவிதையாளர்கள் அல்லது ஈழத்து கவிஞர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அதை பற்றி நான் விமர்சனம் செய்ய வரவில்லை. ஆனால் ஈழத்திலே மரபு கவிதை, யாப்பு கவிதை என்பது தோற்று விடவில்லை, அல்லது இறந்து விடவில்லை, அல்லது அழிந்து விடவில்லை, அல்லது இயங்கு நிலையிலே இல்லை என்ற கூற்றை நான் முழுதாக மறுதளிக்கிறேன். அதற்கு இன்றைய கவிதை வெளியீடு வரை சான்று இருப்பதாக நான் பார்க்கிறேன். இந்த ஓசை சுவை பற்றி பாரதி சொல்லுகிறான். அந்த ஒரு விடயத்தையும் எங்களுடைய மகாகவியினுடைய ஒரு பெருமை மிக்க மிகவும் முக்கியத்துவமான கவிதை ஒன்றையும் நான் சொல்லி இந்த உரையை முடிக்கலாம் நினைக்கின்றேன். பாரதியினுடைய குயில் பாட்டிலே அவன் இந்த ஓசையினுடைய இனிமையை சொல்லுகின்றான். காணப்பறவை கலகலனும் ஓசையிலும், காற்று மரங்களிடை காட்டும் இசையினிலும், ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும், நீலப்பெருங்கடல் என் நேரமுமே தானிசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும், மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருகப் பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும், ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும், நெல்லடிக்கும் கொற்றொடியார் குக்குவன கொஞ்சும் ஒலியினிலும், சுண்ணமுடிப்பார் தம் சுவை மிகுந்த பண்களிலும், பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடும் ஓர் கூட்டமுத பாட்டினிலும், வேயின் குழலொடும் வீணை முதலாய் மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும்
பல் கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்று பாரதி பாடுகிறான். அவனுடைய அந்த பாடலிலே எங்களுடைய வாழ்வியலோடு எவ்வாறு இந்த இயற்கையிலே எவ்வாறு இசை ஓசை கலந்திருக்கிறது, எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய ஏற்ற நீர் பாட்டு, கும்மி அடித்தல், இப்படி ஒவ்வொரு விடயத்திலும் ஒரு இசை எங்களுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய உயிரோடு அல்லது எங்களுடைய இதய துடிப்பு ஒரு லயம் இருக்கிறது, ஒரு சீரான லயம் இருக்கிறது. அதே போல் ரத்தோட்டம், லேப்டாப் என்பது கூட ஒரு 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 சந்தம்தான். எனவே அந்த ஒரு தாள அடிப்படை கொண்டு தான் இருக்கிறது. எனவே எங்களோட வாழ்க்கையிலும் இந்த இசை அல்லது இந்த ஓசை நயமிக்க பாடல்கள் இயங்கி இருக்கின்றன. குறிப்பாக தாலாட்டு பாடல்கள் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய முன்னவர்கள் அவர்கள் மிக சாதாரணமாக நாட்டு நடப்புகளை கூட தங்களுடைய தாலாட்டிலே ஓசை நயம் குன்றாமல் பாடுவார்கள். அதே போல் ஒப்பாரி, அது மிக முக்கியமானது. ஒப்பாரி எல்லாம் அநேகமாக களி பாக்கள் தான், களிப்பா வகையைச் சேர்ந்தவை தான். அவர்களும் அந்த ஒரு மரணச்சடங்கில் ஒப்பாரியிலே அந்த சம்பந்தப்பட்டவரை பற்றி, அவருடைய செயற்திறன் பற்றி, அவருடைய நன்மைகள் பற்றி, அவருடைய கடித்தனம் பற்றியெல்லாம் மிகவும் இலகுவாக அந்த யாப்புகளை பாடிக்கிறார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையோடு இந்த ஓசை நயமிக்க கவிதை பிணைந்திருக்கிறது. அதை பாரதி மேற்படி குயில் பாட்டிலே சொல்லியிருக்கிறான் என்ற செய்தியை கூறி, மகாகவியினுடைய புகழ்பூத்த கவிதை இருக்கிறது, தேரும் திங்களும். அந்த கவிதையை நான் சொல்லி பிடிக்கிறேன். இந்த தேரும் திங்களும் கவிதை 1969 எழுதப்பட்டது. இந்த சூழல் உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தை அண்டிய காலங்களிலே நிலவிலே மனிதன் கால் வைத்த போதும் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இன்னும் மேன்மை அடையாமல் இழிந்து கிடந்தோம் என்ற செய்தி மாவட்டபுர ஆலயத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு அவர் எழுதிய கவிதை தேரும் திங்களும். இதிலும் இந்த ஓசைச்சுவை, இது ஒரு கலிப்பாவை சேர்ந்த வகையைச் சேர்ந்தது. ஆனால் அதிலே மிகவும் இலகுவாக இந்த யாப்பு வடிவத்திலே மிகவும் ஆழமான ஒரு விடயத்தை அல்லது ஒரு நவீன விஞ்ஞானத்தினுடைய ஒரு உச்சத்தையும் எங்களுடைய கீழ்நிலையையும் ஒப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தியலை மகாகவி இந்த கவிதையிலே படுத்துகிறார். எனவே இந்த யாப்பு கவிதைகளுக்குள்ளே ஒன்றும் பாட முடியாது, ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது, புதிய சிந்தனைகளை உள்வாங்க முடியாது, அல்லது தத்துவ கருத்துக்களை அல்லது முக்கியமான சில விஷயங்களை சொல்ல முடியாது என்பதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களாக நான் பார்க்கவில்லை. எனவே இந்த தேரும் திங்களும் என்ற கவிதையை சொல்லுகிறேன். தேரும் திங்களும் ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் எடுக்கிறதே, வாருங்கள் நாமும் பிடிப்போம் வளத்தை என்று வந்தான் ஒருவன். வயிற்றில் உலகத்தாய் நொந்து சுமந்திங்கு 100 ஆண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனே அவனும். பெருந்தோளும் கைகளும் கண்ணில் ஒளியும் கவலையிடை உய்ய விளையும் முளமும் உடையவன்தான். ஊரெல்லாம் கூடி ஒரு தேர் எடுக்கிறதே, வாருங்கள் நாமும் பிடிப்போம் வடத்தை என்று வந்தான் ஒருவன். வயிற்றில் உலகத்தாய் நொந்து சுமந்திங்கு 100 ஆண்டு வாழ்வதற்காய் பெற்ற மகனே அவனும். பெருந்தோளும் கைகளும் கண்ணில் ஒளியும் கவலையிடை உய்ய விளையும் முளமும் உடையவன்தான். வந்தான் அவன் ஓர் இளைஞன், மனிதன்தான். சிந்தனையா மாற்றச் சிறகுதைத்து வானத்தே முந்தனாளேறி முழுநிலவை தொட்டுவிட்டு மீண்டவனின் தம்பி மிகுந்த உழைப்பாளி. வந்தான் அவன் ஒரு மனிதன், ஒரு இளைஞன், மனிதன்தான். சிந்தனையா மாற்றச் சிறகுதைத்து வானத்தே முந்தனாளேறி முழுநிலவை தொட்டுவிட்டு மீண்டவனின் தம்பி மிகுந்த உழைப்பாளி. இன்று நாம் யாரும் இசைந்தொன்றி நின்றுதல் வேண்டும் எனுமோர் இனிய விருப்போடு வந்தான் குனிந்து வணங்கி வடம் பிடிக்க. இன்று நாம் யாரும் இசைந்து ஒன்றி நின்றுதல் வேண்டும் என்னும் ஓர் இனிய விருப்போடு வந்தான் குனிந்து வணங்கி வடம் பிடிக்க. நில்லன்றான் ஓராள், நிறுத்தன்றான் ஓராள், மற்றோராள் புல்லன்றான் ஓராள், புலையன்றான் இன்னோராள், கொல்லன்றான் ஓராள், கொளுத்தன்றான் வேறோராள். கல்லொன்று வீழ்ந்து கழுத்தொன்று வெட்டுண்டு பல்லோடு உதடு பறந்து சிதறுண்டு சில்லன்று செந்நீர் தெறித்து நிலம் சிவந்து மல்லொன்று நேர்ந்து மனிதர் கொலையுண்டார். உரெல்லாம் கூடி இழுக்க உகந்ததேர் வேர் கொண்டது போல வெடுக்கன்று நின்றுவிட பாரெல்லாம் அன்று படைத்தளித்த அன்னையோ உட்கார்ந்திருந்து விட்டாள் ஊமையாய் தான் பெற்ற மக்களுடைய மதத்தினை கண்டபடி. முந்தநாள் வான முழு மதியை தொட்டுவிட்டு வந்தவனின் சுற்றம் அதோ மண்ணில் புரள்கிறது என்று அந்த மகாகவியினுடைய அந்த கவிதை சொல்கிறது. எனவே இந்த யாப்பு கவிதையிலே இந்த மகாகவியினுடைய இந்த பாடல்
இவ்வளவு ஒரு சுவையாக கேட்க, ஒரு சுவையாக, ஒரு மிக நவீன கால வரலாற்றை சுட்டிக்காட்டி, அதே நேரம் எங்களுடைய மண்ணிலே நீடித்து வருகின்ற இனிமையையும் சொல்லிக்காட்டி, ஒரு எங்களுடைய மனங்களிலே தொற்றி எவ்வாறு ஒரு உயிர்ப்போடு இன்றும் வாழ்ந்து வருகிறது அல்லது இன்றும் உயிர்த்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இவ்வாறு ஒவ்வொருவருடைய கவிதைகளையும் சொல்லலாம். மாவியுடைய கவிதை போல கவிஞர் முருகையன் அவர்களுடைய மிகச்சிறந்த கவிதைகள் எல்லாம் இருக்கின்றன. நிலாவானுடைய கவிதைகள் இருக்கின்றன. நான் சொன்னது போல சாவி பஞ்சாச்சரம் ஐயா மற்றும் காரை சுந்தரம் பிள்ளை ஐயா, கவிஞர் புதுவை ரத்னதுரை, சோ பத்மநாதன், கல்வியர் குமாரசாமி, இப்படி எங்களுடைய மூத்த கவிஞர்கள் தொடர்ச்சியாக இடத்திலே மரபு கவிதையை கட்டி காத்து வந்திருக்கிறார்கள். அது இன்றைய தலைமுறையிலும் நீண்டிருக்கிறது. அதற்கு இன்றைய வயலூரானுடைய நூல் வெளியீடும் ஒரு சான்றாக இருக்கிறது.